This sermon, The Mark of the Beast, was delivered on Thursday evening, May 13th, 1954, at the Branham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரன்னம் அவர்களால் 1954 வருடம் மே மாதம் வியாழன் 13ஆம் தேதி மாலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரன்னம் ஜெப கூடாரத்தில் த மார்க் ஆஃப் த பீஸ்ட், மிருகத்தின் முத்திரை என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். And you Methodist, Baptist, Presbyterian, who's laughed at Pentecost? மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரெஸ்பிட்டீரியன்களாகிய நீங்கள் பெந்தேகோஸ்தை பார்த்து சிரிக்கிறீர்கள். And I say Pentecost needs a good old-fashioned gospel spanking because the organized. பெந்தேகோஸ்தே ஸ்தாபனமாக ஆகினபடினாலே அதற்கு ஒரு நல்ல பழைய மாதிரியான சுவிசேஷ அடி தேவையா இருக்கிறது என்று நான் கூறுகிறேன். The very assemblies of God has lamb to the biggest of the Pentecostals joined the League of Churches. Just as formal and indifferent. மிக பெரிய பெந்தேகோஸ்து சபையா இருந்தது அசெம்பிளிஸ் ஆஃப் காட். சபைகளின் ஐக்கியத்தோடு சேர்ந்து கொண்டு குளிர்ந்து போனதும் நடுநிலைமையுமா இருக்கிறது. And the worst I ever seen the Holy Ghost treated nearly was by Pentecostal preachers. பரிசுத்த ஆவி அனுபவம் பெற்றதை மிகவும் மோசமாக நடத்தப்பட்டதை நான் கண்டேன் என்றால் அது பெந்தேகோஸ்தே போதகரால் நடத்தப்பட்டது தான். But don't think because you belong to Pentecostal church you're saved. ஆகையால் பெந்தேகோஸ்தே சபையை சார்ந்திருந்த காரணத்தினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். You're only saved when you're truly baptized with God's Spirit by the Holy Ghost, united with Him in the power of His resurrection. Amen. Going forth with signs and wonders, following that Spirit wherever you go. தேவனுடைய ஆவியினாலே உண்மையாகவே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு, அதாவது பரிசுத்த ஆவியினால் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையில் அவரோடு இணைக்கப்பட்டு அற்புதங்களும் அடையாளங்களும் போகிற இடமெல்லாம் அந்த ஆவியை பின்தொடர்ந்து போகும்போது மட்டுமே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். The sign follow the prophets, the sign follow Jesus Christ, the sign follow the apostles. அடையாளங்கள் தீர்க்கதரிசிகளை பின்தொடர்ந்தது, அடையாளங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்தது, அடையாளங்கள் அப்போஸ்தலர்களை பின்தொடர்ந்தது. He said these signs shall follow them till He returns again. Amen. அவர் மீண்டுமாய் திரும்பி வருமட்டா இந்த அடையாளங்கள் அவர்களை பின்தொடரும் என்று அவர் கூறினார். Did that say that, Brother Branham? அந்த விதமாகவா வேதம் கூறுகிறது சகோதரன் பிரண்ணாம்? Go ye into all the world and preach this power and demonstration to every nation. நீங்கள் உலகமெங்கும் போய் இந்த வல்லமையையும் அதன் கிரியைகளையும் ஒவ்வொரு தேசத்துக்கும் பிரசங்கியுங்கள். And it like 2/3 of it yet has never heard it. இன்னும் அதில் 2/3 குறைவாய் இருக்கிறது. இன்னும் அதை கேள்விப்படாமலேயே இருக்கிறார்கள். And these signs shall follow them every nation. இந்த அடையாளங்கள் அவர்களை பின்தொடரும். ஒவ்வொரு தேசத்திலும் அவர்களை பின்தொடரும். Glory! Oh my, maybe you think I'm crazy. மகிமை! ஓ என்ன ஒரு காலனுக்கு பைத்தியம் என்று நீங்கள் கருதலாம். Brother, I'll tell you, I love this good old time religion. Amen. Yes, sir. Anchors you in Christ. சகோதரனே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் இந்த பழங்கால மார்க்கத்தை நான் நேசிக்கிறேன். ஆமையா, உன்னை கிறிஸ்துவுக்குள் நங்கூரம் எடு. Now you see what the mark of the beast is? It's the mark of apostasy. மிருகத்தின் முத்திரை என்ன என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிகின்றதா? அது விசுவாச துரோகத்தின் அறிகுறியா இருக்கு. It's a person who is just thinks that, well, I belong to church and I'm just as good as the next fella. Am not I belonging to this church? அது நான் இந்த சபையை சேர்ந்தவன், நான் அடுத்தவனை போல அவ்வளவு நன்றாய் இருக்கிறேன், நான் இந்த சபையை சேர்ந்தவன் இல்லையா என்று கருதும் ஒரு நபரை போன்றிருக்கிறது. And you realize where your church organization is, you're depending on where it come from? நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கும் உங்கள் சபை ஸ்தாபனமானது எங்கிருந்து வந்தது என்பதை உணர்கிறீர்களா? Do you realize the Bible said, he that worships the beast receives his mark or the letter of his name, and what's in forehead or hand, that's knowledge or deed. நீங்கள் உணர்கிறீர்களா? அந்த மிருகத்தை வணங்குகிறவன் அதன் முத்திரையை, அதனுடைய நாமத்தின் லக்கத்தை இப்பொழுது கவனியுங்கள். அவர்களுடைய நெற்றிகளிலாவது கைகளிலாவது பெற்றுக் கொள்வார்கள். அதாவது அதை பற்றின அறிவை அல்லது மரணத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்று வேதம் கூறுகின்றது. That don't mean you got a big tattoo on your face. It don't have to be that. அதனால் உன்னுடைய முகத்தில் ஏதோ ஒரு பெரிய சின்னத்தை உடையவளாய் இருப்பீர்கள் என்று அர்த்தமல்ல.
அது அதுவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. It's not talking of the outward, it's talking of spiritual. அது ஏதோ வெளிப்படையாய் பேசுகிறது அல்ல, அது ஆவிக்குரிய பிரகாரமாக பேசுகிறதா இருக்கிறது. Watching to see what he knows about the Scripture. அவனை நன்றாக கூர்ந்து கவனித்து வேத வார்த்தைகளை குறித்து அவன் என்ன அறிந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். Listen to him, see where he goes to. அவனுக்கு செவி கொடுத்து அவன் எங்கே போகிறான் என்று பாருங்கள். If any man don't have this doctrine, there's no light in him, the Bible says. எவனாகிலும் இந்த உபதேசத்தை உடையவனாய் இல்லை என்றால் அவனுக்குள் வெளிச்சம் இல்லை என்று வேதம் கூறுகின்றது. புரிகின்றதா? பார்த்தீர்களா? Watch where he goes to. Watch what he does. அவன் எங்கே போகிறான் என்று கவனியுங்கள். அவன் என்ன செய்கிறான் என்று கவனியுங்கள். He said, "Well, I'm Protestant, yes sir. I belong to this certain church, yes sir." அவன் கூறுவான், நான் இதைச் சேர்ந்தவன், நான் ஒரு புரோட்டஸ்டன்ட், ஆமையா, நான் இந்த குறிப்பிட்ட சபையை சேர்ந்தவன், ஆமையா என்பான். And on Sunday, he just has about enough respect for it to coming out of the rain. ஞாயிற்றுக்கிழமையிலும் மழையிலும் சபைக்கு போக வெளியே வருவது அதற்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கிறதா இருக்கும். He goes down instead of going to prayer meeting, he closes up the church and sit and watch television. அவன் ஜெபத்து கூட்டத்துக்கு போவதற்கு பதிலாக வீட்டிலேயே தங்கி சபைக்கு போவதை நிறுத்தி தொலைக்காட்சியை பார்ப்பான். He goes out here, he drinks and carries on and acts like the rest of the world, yet he belongs to the church. அவன் அங்கே போகிறான், அவன் குடிக்கிறான், இப்படியாய் தொடர்ந்து காரியங்களை மற்ற உலகத்தை போன்று நடந்து கொள்கிறார்கள். அப்படி இருந்தும் அவன் சபையை சேர்ந்தவனாயிருக்கிறான். Remember, that's the mark of sin. நினைவிருக்கட்டும், அது பாவத்தின் முத்திரையாயிருக்கிறது. Now, let's read on a little further quickly, and then I'll close. We past time. Let's read now the 6th verse. நாம் இன்னுமாய் சற்று தொடர்ந்து வாசிப்போம். சீக்கிரமாக, பின்னர் நான் முடித்து விடுகிறேன். நமக்கு சற்றே நேரம் இருக்கிறது. இப்பொழுது நாம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். And I saw the woman of the church drunk with the blood of the saints. அந்த ஸ்திரீ சபை பரிசுத்தவான்களின் ரத்தத்தினால் வெறி கொண்டிருக்கிறதை கண்டே. Drunk with the blood of the saints. பரிசுத்தவான்களின் ரத்தத்தினால் வெறி கொண்டிருக்கிறார். You know the Bible said when she was destroyed that every mortal that died on the earth, the guilt was found in the Catholic Church. உங்களுக்கு தெரியும், வேதாகமம் கூறுகின்றது, அவள் அழிக்கப்பட்ட போது பூமியின் மேல் மரித்த அழிவுள்ள ஒவ்வொன்றுடைய குற்றமும் கத்தோலிக்க சபைக்குள் காணப்பட்டது. Exactly the beginning. சரியாக அப்படியே துவக்கத்தில் இருந்தது. And with the blood of the martyrs of Jesus. And John speaking now. And when I saw her, I wondered with great admiration. இயேசுவினுடைய சாட்சிகளின் ரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். இப்பொழுது யோவான் பேசுகிறான். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். John said, now let's look here. யோவான் கூறினான், இப்பொழுது நாம் இங்கே பார்க்கலாம். John said, I looked at her. She was so pretty, a lovely big church. யோவான் கூறினான், நான் அவளை நோக்கி பார்த்தேன். அவள் அவ்வளவு அழகாய் இருந்தாள். ஒரு அருமையான பெரிய சபை. She had a whole bunch of churches been born out of her. Mother of harlots. அவளிடத்திலிருந்து பிறந்து வெளிவந்த ஒரு கூட்ட சபைகளை அவள் உடையவளாய் இருந்தாள். வேசிகளுக்கு தாயாயிருந்தாள். And I look back on her, and how could that woman, she's giving out that false doctrine, causing all the kings and great men to be made drunk with it. நான் அப்படியே திரும்பி அக்கறையை பார்த்தேன். எப்படி அந்த ஸ்திரீயால் முடிந்தது என்று பார்த்தேன். அவள் அதை கள்ள போதனையை கொடுத்து கொண்டு எல்லா ராஜாக்களும் மகத்தான மனிதர்களும் அதனால் வெறி கொண்டிருக்கும்படியாய் செய்தாள். And here her daughters is doing the same thing. அவளுடைய குமாரத்திகள் அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். But I looked at her, she was so pretty. ஆனால் நான் அவளை நோக்கி பார்த்து அவள் அவ்வளவு அழகுள்ளவள் என்று கண்டேன். One place in the scripture says, I sit as a queen and have need for nothing. வேற வார்த்தைகளில் ஒரு இடத்தில் நான் ஒரு ராணியை போன்று அமர்ந்து எனக்கு ஒரு குறைவுமில்லை என்று கூறுகிறது. And John said, I admired her. நான் அவளை கண்டு ஆச்சரியப்பட்டேன். I looked and looked with great admiration. I admired her. நான் அவளை நோக்கி பார்த்தேன். மிகுந்த வியப்போடு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். And the angel said unto me, wherefore dost thou marvel? பின்னர் யோவான் கூறுகிறான், அப்பொழுது அந்த தூதனானவன் என்னை நோக்கி ஏன் ஆச்சரியப்படுகிறார்? I will tell thee the mystery of the woman and the beast that carries her, which has 7 heads and 10 horns. இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். Now let's see if we are right. நாம் சரியாய் இருக்கிறோமா என்று நாம் பார்ப்போமா? If we got Catholicism right, then you know Protestantism is following it. நாம் கத்தோலிக்கத்தை சரியாக உடையவர்களாய் இருந்தால் அப்பொழுது அதை
புரோட்டஸ்டன்டிடம் பின்பற்றி வருகிறது என்று நாம் அறிவோம். So you got intelligence enough to know that. See what? எனவே அதை புரிந்து கொள்ள போதுமான விவேகம் உங்களிடத்தில் இருக்கிறது என்று பாருங்கள், கவனியுங்கள். The beast which thou sawest was, is not, and is. The beast. நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அந்த மிருகம், அந்த மிருகம். Now what? Now you notice over here it said how many kings there was, how was fallen, one was come. இப்பொழுது கவனியுங்கள். இப்பொழுது இங்கே அது எத்தனை ராஜாக்கள் இருந்தார்கள், எப்படி ராஜாக்கள் விழுந்தார்கள், ஒருவன் இனி வர வேண்டும் என்று கூறுவதை இங்கே நீங்கள் கவனிக்கலாம். And shall ascend out of the bottomless pit. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. Not on the Bible. வேதாகமத்தின் மேலல்ல, Out of a bunch of superstitions it was made up. ஒரு கூட்ட மூடபக்தி காரியங்களிலிருந்து உண்டாக்கப்பட்டதல்ல. There's no background for it. அதற்கு எந்த பின்னணியும் கிடையாது. Where do you get purgatory at? உத்திரிப்பு ஸ்தலம் உங்களுக்கு எங்கே இருந்து கிடைத்தது? Where do you get this non-meeting, the priest not marrying, and all these other things they do, confession? மாம்சம் கூடாது, பாதிரியார் திருமணம் செய்து கொள்ள கூடாது, பாவ சங்கீர்த்தனம் முதலான காரியங்களை எங்கிருந்து பெற்றீர்கள்? Where do you get that at? எங்கிருந்து இவைகளை பெற்றீர்கள்? There's no place, nowhere to find it to come out of hell. அதை கண்டறிய அங்கே எங்கேயும் இடமில்லை. அது பாதாளத்தில் இருந்து மேலேறி வந்து, The Bible said so. வேதம் அந்த விதமாக கூறுகிறது. To come out, the beast, the power, the doctrine it had, come out of the bottomless pit and goeth into perdition. அந்த மிருகம், அந்த அதிகாரம், அதற்கு இருந்த உபதேசங்கள் பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகுது. Where's perdition? Hell. நாசம் எங்கே இருக்கிறது? நரகத்தில். Goes right on back to the place where it come from. எங்கே இருந்து வந்ததோ சரியாக அந்த இடத்திற்கே திரும்பி போகிறது. And they that dwell upon the earth shall wonder whose names were not written in the book from the foundation of the world, when they beheld the beast which was, is not, and yet is. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள், இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார். Now the Protestant churches say, well, how can that be? When they say, I believe Jesus Christ, He is my personal Savior. இப்பொழுது புராட்டஸ்டன்ட் சபையார் இப்படி கூறுகிறார்கள். அவர்கள், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், அவர் எங்களுடைய சொந்த இரட்சகராய் இருக்கிறார் என்று கூறும்போது அது எப்படியா இருக்க முடியும் என்று. The devil believes also, brother. சகோதரனே, பிசாசும் கூட விசுவாசிக்கிறது. It's got to be a regeneration, a new birth, a born again. அது ஒரு புதிய பிறப்பு, ஒரு மறுபடியும் பிறந்ததாய் இருக்க வேண்டும். And when you're born again, your name's put in the Lamb's Book of Life. நீங்கள் மறுபடியுமாய் பிறந்தபோது உங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டியான ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டது. He said, oh, we wonder, well, what? Ain't I as good as somebody else? நீங்கள் கூறுகிறீர்கள், நான் அடிக்கடி வியப்பதுண்டு, சரி என்ன, மற்ற ஒருவரை போன்று நான் அவ்வளவு நல்லவனாய் இல்லையே. Ain't I as good as a bunch of you nitwit holy rollers? அந்த பரிசுத்த உருளையை போன்று நான் அவ்வளவு நல்லவன் இல்லையா? I'm as intelligent, I've got degrees, I'm out of a college. நான் அவர்களை போன்று புத்திசாலியானவன், நான் பட்டங்கள் பெற்றிருக்கிறேன், நான் ஒரு கல்லூரியிலிருந்து வெளிவந்துள்ளேன். I come from a good family, my people were church members before me. Ain't I as good as you? நான் ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து வந்தவன், எனக்கு முன்னதாகவே என்னுடைய ஜனங்கள் சபை அங்கத்தினர்கள், உங்களை போன்று நானும் நல்லவன் இல்லையா? It said the whole world, Protestant all, wondered. All except those whose names were written in the book. Amen. முழு உலகமும் புரோட்டஸ்டன்ட் சபை இன்னும் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அதாவது ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத மற்ற யாவரும் என்று அது கூறுகிறது. Why are their names written? ஏன் பெயர்கள் எழுதப்பட்டது? They're Abraham's seed. Amen. And are heirs according to the promise, elected before the foundation of the world. Amen. அவர்கள் ஆபிரகாமின் வித்தாய் இருந்தார்கள். வாக்கு தத்தத்தின்படி அவர்கள் சுதந்திராயும் உலக தோற்றத்துக்கு முன்னர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாயும் இருந்தார்கள். That's why they don't wonder. அக்காரணத்தினால் தான் அவர்கள் அதை பார்த்து ஆச்சரியப்படவில்லை. Notice. Here, now watch what he said.
what these in the Ram Book of Life. இங்கே கவனியுங்கள், அவன் என்ன கூறுகிறான் என்று நோக்குங்கள். இதை ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புத்தகத்தில் இவைகளை கவனியுங்கள். And here is the mind that has wisdom. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். Now I want to ask you something. இப்பொழுது நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்க போகிறேன். Is wisdom one of the gifts of the Holy Spirit? Amen. Is that right? பரிசுத்த ஆவியின் வரங்களில் ஞானம் ஒன்றா? அது சரிதானா? How many believe that the Bible, 1 Corinthians 12, teaches that the gift in the church is wisdom? Let's see. One of the gifts. 1 கொரிந்தியர் 12 வரங்களும் எல்லாமும் சபையில் இருக்கின்றன என்று வேதம் போதிக்கின்றது. ஞானம் வரங்களில் ஒன்று என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Well, how could you say there's no speaking in tongues then? அந்நிய பாஷைகளில் பேசுதல் கிடையாது என்று நீங்கள் எப்படி கூற முடியும்? How do you say there's no interpretation of tongues? பாஷைகளின் வியாக்கியானம் இல்லை என்று நீங்கள் எப்படி கூற முடியும்? How can you say there's no divine healing? தெய்வீக சுகம் இல்லை என்று நீங்கள் எப்படி கூற முடியும்? For the same body, if I'm a body, got a hand on this side and a hand on this side and a foot there, how can you say that the hand's not the foot? நான் ஒரு சரீரமாய் இருந்தால் இந்த பக்கத்தில் ஒரு கரமும் அந்த பக்கத்தில் ஒரு கரமும் அங்கே ஒரு பாதமும் இருக்கும். உங்களால் எப்படி கரம் அங்கே இருக்கிறது பாதம் கிடையாது என்று கூற முடியும்? Didn't what Paul said? Amen. பவுல் என்ன கூறினார் என்று உங்களால் காண முடியவில்லையா? Now, watch, he's speaking in the last days directly to the body. He said, Amen. here's to the one that has wisdom. இப்பொழுது கவனியுங்கள், அவர் கடைசி நாட்களில் நேரடியாக சரீரத்தினிடத்தில் ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும் என்று கூறுகிறார். Amen. Oh, I like this. Amen. Oh, my. ஓ, நான் இதை விரும்புகிறேன். ஓ, என்னே, Here's one that'll shock you. Listen to this. இதுதான் உங்களை அதிர்ச்சி அடைய செய்ய போகிறது. இது சற்று கவனியுங்கள். All right, here is the mind that has wisdom. சரி, ஞானமுள்ள மனம் இதுதான். If those Holy Spirit gifts didn't come down to all age, why did he speak this for the last days then? அந்த பரிசுத்த ஆவியின் வரங்கள் எல்லா காலத்திலும் வரவில்லை என்றால் அவர் ஏன் இதை கடைசி நாட்களுக்கென்று அவன் பேசுகிறான்? If there's going to be no gifts in the church in the last days, why did he direct this to the last days then? இந்த கடைசி நாட்களில் சபைகளில் வரங்களே இல்லாதிருக்க போகிறது என்றால் அப்படியானால் அவர் ஏன் அதை நேராக கடைசி நாளுக்கு என்று பேசுகிறார்? Here's to the one that has wisdom. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். The 7 heads are 7 mountains on which the woman sitteth. 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். How many hills, how many cities in the world the church sits on 7 hills? எத்தனை மலைகள்? 7 மலைகளின் மேல் ஒரு சபையானது அமர்ந்திருந்தாலும் உலகத்தில் எத்தனை பட்டணங்களில் அப்படியா இருக்கிறது? Only one. Where is that? The Vatican City in Rome. Is that right? Amen. ஒன்றே ஒன்று. அது எங்கே இருக்கிறது? ரோமாபுரியில் உள்ள வாட்டிகன் பட்டணமே. அது சரியா? The Bible said that this horrible whore that made all the world commit fornications and brought out a bunch of little daughters to teach about the same thing. இந்த பயங்கரமான மகா வேசியானவள் உலகம் எல்லாவற்றையும் வேசித்தனத்துக்குள்ளாக்கி அவள் செய்த அதே காரியத்தை உபதேசிக்கும்படி ஒரு கூட்ட சிறு குமாரத்திகளை வெளிக்கொண்டு வந்தார். It wasn't as bad as her, but they were harlots. Taught them the same thing. அவளை போன்று அவர்கள் அவ்வளவு மோசமானவர்கள் அல்ல, ஆனாலும் அவர்கள் வேசிகளாய் இருந்தார்கள். அதே காரியத்தை அவளுக்கு போதித்தார். He said the beginning of it will be a woman or a church sitting on 7 hills in Rome. அதனுடைய துவக்கம் ரோமாபுரியில் உள்ள 7 மலைகளின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஸ்திரீயாய் அல்லது ஒரு சபையாய் இருக்கும் என்று கூறுகிறது. I look all over the world, tell me where's that, a church sitting on 7 hills. உலகமெல்லாம் சுற்றி பார்த்தேன், 7 மலைகளின் மேல் அமர்ந்திருக்கும் ஒரு சபையானது எங்கே இருக்கிறது என்று எனக்கு சொல்லுங்க. Now I'm reading this out of the Bible. இப்பொழுது நான் இதை வேதத்திலிருந்து வாசிக்கின்றேன். And there are 7 kings, 5 are fallen. அவைகள் 7 ராஜாக்களாம், இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். If we take this history and go right back, show where the kings have fallen in Rome since the Babylonian kingdom. நாம் சரித்திரத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே திரும்பி போய் பாபிலோனிய ராஜ்யம் முதற்கொண்டு ரோமாபுரியில் எங்கே 5 ராஜாக்கள் விழுந்தார்கள் என்று காட்டலாம். One is Nero, and one is to come, and he must continue a short space, about 6 months when he comes. ஒருவன் இருக்கிறான் நீரோ, மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும்,
சுமார் 6 மாத காலம். And the beast, ooh, look at this. அந்த மிருகம், ஓ இதை சற்று நோக்குங்கள். Now the power is going to take the pagan place. அஞ்ஞானத்தின் ஸ்தானத்தை அதிகாரமானது எடுத்துக்கொள்ள போகிறது. And the beast that was and is not, even is the eighth. Now watch. And is of the seventh. இருந்ததும் இராததுமாகிய மிருகமே எட்டாவதானவனும், இப்பொழுது கவனியுங்கள், அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும். You all know what a terrible king he was. அவன் என்ன ஒரு பயங்கரமான ராஜா என்று உங்களுக்கு தெரியும். He hitched his mother to a single tree of a horse and drug her through the streets and set the city afire and fiddled up on the hill. இவன் தன்னுடைய தாயை குதிரை வண்டியில் குதிரை கட்டும் நுகத்தடியில் கட்டி வீதியினூடாக அவளை இழுத்துக் கொண்டு போய் அந்த பட்டணத்தை அப்படியே தீயினால் குடித்துவிட்டு குன்றின் மேல் போய் கிண்ணற வாசித்துக் கொண்டிருந்தார். That's the same kind of a spirit that's dominating the church that sets in the place of pagans. அஞ்ஞானத்தின் காலத்தில் விட்டிருக்கின்ற சபையின் ஆதிக்கம் செலுத்துகின்ற ஆவி அதே விதமான ஆவியாயிருக்கிறது. The eighth, which is of the seventh. எட்டாவதானவனும் அவ்வேரிலிருந்து தோன்றுகிறவனுமாயிருக்கிறான். Then he is and he is not and he is and he is not and he is and he is not on down and goeth into perdition. பின்னர் இருந்ததும் இராததுமாகிய இருந்ததும் இராததுமாகிய இருந்ததும் இராததுமாகிய இப்படி தொடர்ந்து போய்கொண்டே until the time of the coming of the Lord and he's cast into hell. Amen. அவன் நாசமடைய போகிறவனுமாயும் இருக்கிறான். கர்த்தருடைய வருகையின் நேரம் மட்டுமாய் அவன் நரகத்தில் தள்ளப்பட்டான். And the 10 horns which thou sawest are 10 kings which have received no kingdoms as yet, but receive power as kings 1 hour with the beast. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். Oh, if we just have received no power as yet. ஓ, நமக்கு மட்டும் அவகாசம் இருக்குமானால் இன்னும் அவர்கள் அதிகாரம் பெறவில்லை. They're not kings. They didn't have the horns didn't have crowns. அவர்கள் ராஜாக்கள் அல்ல. அவர்கள் ராஜாக்களாய் இருக்க முடியாது. அந்த கொம்புகளுக்கு கிரீடங்கள் கொடுக்கப்படவில்லை. They received power like kings. What is it? Dictators. அவர்கள் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். அது என்ன? சர்வாதிகாரிகள். Not crown kings, dictators. Oh my. முடிசூட்டப்பட்ட ராஜாக்கள் அல்ல, சர்வாதிகாரிகள். ஓ என்ன. Now, oh, when I read this sometime my heart leaps for joy. All right. When I think of how that we're living here in the last days. இப்பொழுது நான் இதை வாசிக்கும் போது இந்த கடைசி நாட்களில் நாம் எப்படியா ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்கையில் சில சமயங்களில் என்னுடைய உள்ளம் சந்தோஷத்தினால் துள்ளும். And the 10 horns which thou sawest are 10 kings which have received no kingdom as yet, but receive power as kings 1 hour with the beast. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். These have one mind and shall give their power and strength to the beast. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள். These shall make war with the Lamb, and the Lamb shall overcome them. Amen. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் இவர்களை ஜெயிப்பார். There comes the battle of Armageddon, ready for the millennium. அங்கேதான் வருகிறது அர்மகெதோன் யுத்தம். 1000 வருட அரசாட்சிக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. For he is the Lord of lords and the King of kings. Amen. ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். Don't be shook up. ஆடி போகாதீர்கள். And they that are with him are called the chosen. அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும். Not you, he has. உங்களால் அல்ல, அவரால். You got the Holy Ghost, you ought to shout victory. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நீங்கள்
ஜெயதோனியை எழுப்ப வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். God chose you before the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் உங்களை தெரிந்தெடுத்துக் கொண்டார். If you can't see gospel light, it's because you're just blind. சுவிசேஷ வெளிச்சத்தை உங்களால் காண முடியவில்லை என்றால் அதன் காரணம் நீங்கள் குருடாய் இருப்பதுதான். Chosen and faithful. And he said unto me, the waters which thou sawest, where the whore sat, are peoples, multitudes, and nations and tongues. அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். பின்னும் அவர் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமா. In other words, this woman said here the church is going to give out her doctrine to every people, multitude, and tongue. வேறு வார்த்தைகளில் கூறினால், இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஸ்திரீயானவள், சபையானவள் அவளுடைய உபதேசத்தை எல்லா ஜனங்களுக்கும், கூட்டங்களுக்கும், தேசங்களுக்கும், பாஷைக்காரர்களுக்கும் கொடுக்க போகிறார். There she is. She has rule over them. She's setting over them. Her power dominating them. அதோ அவள் இருக்கிறாள். அவள் அவர்கள் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறாள். அவள் அவர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிறாள். அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறாள். She's sitting on 7 hills, clothed in scarlet, decked the richest in the world. There she is. அவள் 7 மலைகளின் மேல் ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்தவளாய், உலகத்தின் ஐஸ்வர்யத்தால் அலங்கரிக்கப்பட்டவளாய் அமர்ந்திருந்தாள். அதோ And the 10 horns which thou sawest upon the beast, these shall. நீ மிருகத்தின் மேல் பண்ட 10 கொம்புகளானவர்கள். Watch now, you're coming into the powers of communism. இப்பொழுது கவனியுங்கள், நீங்கள் கம்யூனிசத்தின் அதிகாரத்துக்குள் வருகிறீர்கள். These shall hate the whore, and shall make her desolate and naked, and shall eat her flesh and burn her with fire. அந்த வேசியை பகைத்து அவளை பாழும் நிர்வாணமுமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள். For God has put into their hearts to fulfill His will and to agree and give their kingdom unto the beast until the words of God be fulfilled. தேவன் தம்முடைய வார்த்தைக்கு நிறைவேற்றும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாக இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்துக்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார். Hallelujah. Heavens and earth will pass away, but God's word will never pass. Amen. ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. Look, the woman which thou sawest, is that great city which reigneth over the kings of the earth. கவனித்தீர்களா? நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றார். Show me one city in the world that's reigning over the kings of the earth any way if you want to outside of the Catholic hierarchy in Rome, sitting on 7 hills. Not 7 மலைகளின் மேல் அமைந்துள்ள கத்தோலிக்க ஏகாதிபத்துக்கு புறம்பாக பூமியின் மேலுள்ள எல்லா ராஜ்யங்கள் மேலும் ஆளுகை செலுத்துகின்ற வேறு ஏதாவது ஒரு பட்டணத்தை இந்த உலகத்தில் நீங்கள் எனக்கு காட்டுங்கள். நீங்கள் விரும்புகின்ற எவ்விதத்திலிருந்து வேண்டுமானாலும் அதை எனக்கு எடுத்து காட்டுங்கள். one city never was and never will be outside of the new city that comes from heaven. That's right. பரலோகத்திலிருந்து இறங்கி வருகின்ற அந்த புதிய பட்டணத்திற்கு புறம்பாக வேறு ஒரு பட்டணமும் இல்லை, இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லை. அது உண்மை. Now, just a minute. I want to show you this again so the Lord be mindful and bless us together as we read here. All right. What? இப்போது ஒரு நிமிஷம் இதை மறுபடியுமாய் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அதனால் தேவன் கருத்துள்ளவர் ஆகி இதை நாம் வாசிக்கையில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Here now. I'm reading the 13th chapter. I'm beginning at the 15th verse. இப்பொழுது இங்கே கவனியுங்கள், நான் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறேன். அதில் 15ஆம் வசனத்திலிருந்து துவங்குகிறேன். And he had power to give life unto the image. That's in the United States, which we see come up, you see. An image. இப்பொழுது நாம் வருகின்றதாக காண்கிறோமே, அந்த சொரூபம்
அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருக்கிறது ஒரு சொரூபம். That the image of the beast should both speak and cause as many that would not worship the image of the beast should be killed. மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாயும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்துக்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. That's the boycott. அதுதான் தள்ளி வைக்கப்படுதல், பகிஷ்காரம். And he calls all, both small and great, rich and poor, bond and free, to receive a mark in their right hand or in their forehead. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும். And that no man might buy or sell save he that had the mark or the name of the beast or the number of his name. அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. Now watch. Now close now, real close before we close. இப்பொழுது கவனியுங்கள், முடிப்பதற்கு முன்னர் கூர்ந்து நன்றாக கவனியுங்கள். 18th verse, listen. Here is wisdom. 18ஆம் வசனம் கவனியுங்கள், இதிலே ஞானம் விளங்கும். See the Holy Spirit calling back to the believers in the last days? Amen. பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்கு திரும்பவுமாய் அழைக்கின்றதை பார்த்தீர்களா? That little group there speaking, calling to the little group in this day. அங்கே இருக்கின்ற அந்த சிறிய கூட்டத்திடம் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் அவர் சிறிய கூட்டத்தை அழைக்கிறார். Here's to him that has wisdom in the church. Let him understand this. இதோ சபையிலே ஞானம் உள்ளவன் இதை அறிவானாக, அவன் அதை புரிந்து கொள்ளட்டும். Let him that has understanding count the numbers of the beast, for it's the number of a man. Not a nation, a man. அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாய் இருக்கிறது, ஒரு தேசத்தினுடைய லக்கம் அல்ல, ஒரு மனுஷனுடையது. And his number is 666. அவனுடைய லக்கம் 666. And right up over the Vatican City, don't tell me now, I've got facts of our faith and all. சரி, அங்கே வேட்டிக்கன் பட்டணத்தின் மேல் அதை என்னிடம் கூறாதீர்கள், என்னிடத்தில் விசுவாசத்தின் உண்மைகள் என்ற புத்தகமும் இன்னும் மற்றவைகளும் இருக்கிறது. புரியுதா? Up over the Vatican City, and the Pope stands as the vicar of the Son of God. அங்கே உயரே வாட்டிக்கன் பட்டணத்தில் தேவனுடைய குமாரனின் பிரதிநிதியாக போப்பானவர் இருக்கிறார். I got a Catholic friend sitting right here. It was Catholic. That sure knows that's the truth. எனக்கும் கத்தோலிக்க நண்பர்கள் இருக்கிறார்கள், இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் கத்தோலிக்கர்களாய் இருந்தவர்கள், இப்பொழுது இங்கே இருக்கிறார்கள். நான் கூறுவது உண்மை என்று அவர்கள் அறிவர். My people perhaps before me were Catholic too. See? என்னுடைய குடும்பத்தாரும் இதற்கு முன்னர் கத்தோலிக்கர்களாய் இருந்தனர். புரிகின்றதா? They call St. Patrick a Catholic. He never was a Catholic. அவர்கள் பரிசுத்த பேட்ரிக் அவர்களை ஒரு கத்தோலிக்கன் என்று அழைத்தார்கள், ஆனால் அவர் ஒரு கத்தோலிக்கன் அல்ல. Said Joan of Arc was a saint, the priest burner is a witch. ஜோன் ஆஃப் ஆர்க் ஒரு பரிசுத்த வாட்டி என்றார்கள், அவளை ஒரு மந்திரக்காரி என்று அவர்கள் சுட்டெரித்திருக்கிறார்கள். No wonder Jesus said, you white the sepulchres of the prophets and you put them in there, you whited walls. Right. வெள்ளை அடிக்கப்பட்ட சுவர்களே, தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை வெள்ளை அடித்தது நீங்களே, அதற்குள்ளாக அவர்களை போட்டவர்களும் நீங்களே என்று இயேசுவானவர் கூறினதில் வியப்பொன்றும் இல்லை. What? It's the number of a man. கவனியுங்கள், இது ஒரு மனிதனின் லக்கமே. And up over the Pope of Rome is wrote Vicarius Ophelia Adelia. உயரே அங்கே ரோமாபுரியின் போப்பின் மேல் விகாரியஸ் பிலிடே என்று எழுதப்பட்டிருக்கிறது. It's wrote in Roman letters. அது ரோம எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கிறது. Just write it out yourself tomorrow. Vicaro, just keep it out in Roman letters and draw your line and add it up and see what you got. 666. நீங்களே நாளைக்கு அந்த ரோம அச்சரங்களை எழுதி, அதாவது விகர் என்று தனியா எழுதி, அவைகளின் மேலும் கீழுமாய் கோடிடுத்து அவைகளை கூட்டி உங்களுக்கு என்ன கிடைக்கிறது என்று பாருங்கள்.
666 அது இருக்கும். Where's he sitting? On 7 hills. அவன் எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான்? 7 மலைகளின் மேல். And out of there come the organization of religion that taught dogma instead of the Bible. அதிலிருந்து வெளிவந்ததுதான் மார்க்க ஸ்தாபனம். அது வேதத்துக்கு பதிலாக கோட்பாடுகளை போதித்தது. And the Protestants burst out of it and are doing just the same thing they are, because they said she was a whore and they were harlots. புராட்டஸ்டன்ட்கள் அதிலிருந்து வெடித்து வெளியே வந்து அதே காரியத்தை அவர்களும் செய்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அவள் மகா வேசி என்றும் அவர்கள் வேசிகள் என்றும் வேதம் கூறுகிறது. Bring out with a false baptism, with a false religion, with a false conception of the Holy Ghost, with a false conception of hell, and all these things like that, and a Protestant falling right down in the footsteps. ஒரு தவறான மார்க்கத்தையும் ஒரு தவறான ஞானஸ்தானத்தையும் நரகத்தை குறித்து தவறான கருத்தோடும் இன்னும் மற்ற பல காரியங்களையும் கொண்டு வந்தார்கள். அதே அடிச்சுவடுகளில் புராட்டஸ்டன்ட்களும் செல்கின்றன. But it'll be light in the evening time. The path of glory you will surely find. That's right. Wait. ஆனால் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். மகிமையின் பாதையை நீங்கள் நிச்சயம் கண்டடைவீர்கள். அது சரியே. It is the light today, buried in the precious name of Jesus. வெளிச்சமே இன்றைக்குள்ள பாதை விலையேற பெற்ற இயேசுவின் நாமத்தில் புதைக்கப்பட்டுள்ளது. Young and old, repent of all your sins. The Holy Ghost will surely enter in. வாலிபரே வயோதிபரே, உங்களுடைய எல்லா பாவத்தினின்று மனம் திரும்புங்கள். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயம் உங்களுக்குள் பிரவேசிப்பார். That evening light to come. It is the fact that God and Christ are one. Amen. Amen. சாயங்கால வெளிச்சம் உண்டாகிவிட்டன. தேவனும் கிறிஸ்துவுடன் ஒன்று என்பது சத்தியமே. ஆமென். Brother, I'm telling you, it's the evening lights are shining. சகோதரனே, சாயங்கால வெளிச்சங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்று நான் கூறிக்கொண்டே இருக்கிறேன். The same apostolic doctrine, the same apostolic baptism, the same apostolic filling of the Holy Ghost, the same apostolic signs and wonders are peeping through to the Gentiles like it did the Jews back there at the early morning. There it is in the setting of the sun. Amen. அதே அப்போஸ்தல உபதேசம், அதே அப்போஸ்தல ஞானஸ்நானம், அதே அப்போஸ்தல பரிசுத்தாவின் நிரப்புதல், அதே அப்போஸ்தல அற்புதங்களும் அற்புதங்களும் புரஜாதிகளிடத்தில் யூதர்களுக்கு அதிகாலையில் சம்பவித்தது போலவே இங்கே சூரிய அஸ்தமன நேரத்தில் எட்டி பார்த்துக் கொண்டிருக்கின்றது. People almost everywhere whose hearts are all on flame with the fire that fell on Pentecost that cleansed and made them clean. Oh, it's burning now within my heart. Oh, glory to His name. I'm so glad that I can say I'm one of them. Amen. One of them. I'm one of them. I'm so glad that I can say I'm one of them. One of them. One of them. I'm so glad that I can say I'm one of them. They were gathered in the upper room, all praying in His name. They were baptized with the Holy Ghost and power for service came. Now what He did for them that day, He'll do for you the same. I'm so glad that I can say I'm one of them. Aren't you? Amen. Praise the Lord. நீங்கள் அவர்களில் ஒருவர் இல்லையா? Come, my brothers, seek this blessing that will cleanse your heart from sin. It will start the joy bells ringing and will keep your soul aflame. Oh, it's burning now within my heart. Oh, glory to His name. I'm so glad that I can say I'm one of them. Amen. Hallelujah. Oh, for this glorious gospel. Hallelujah. ஓ, இந்த மகிமையான சுவிசேஷத்திற்காக. It's dripping in blood. Yes, it's dripping in blood. அது ரத்தம் சொட்டிக் கொண்டே இருக்கிறது. ஆம், அது ரத்தம் சொட்டிக் கொண்டே இருக்கிறது. Count the cost. If he will follow me, let him deny himself, take up his cross, death, and follow me. Amen. This whole கிரியத்தை கணக்கு பாருங்கள். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை மரணத்தை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். Holy Ghost gospel is dripping with blood, the blood of disciples who died for the truth. This Holy Ghost gospel is dripping with blood. The first one to die for this Holy Ghost plan was John the Baptist.
but he died like a man. Then came the Lord Jesus. They crucified him. He preached that the Spirit would save men from sin. There's Peter and Paul and John the Divine. They gave up their lives so this gospel could shine. They mingled their blood with the prophets of old, so the true word of God could honest be told. Then they stoned Stephen. He preached against sin. He made them so angry, they dashed his brain in. But he died in the Spirit. He gave up the gold and went in life to his soul. Kept dripping with blood, yes, kept dripping with blood. This Holy Ghost gospel kept dripping with blood. The blood of disciple who died for the truth. This Holy Ghost gospel kept dripping with blood. The souls under the altar are crying, how long for the Lord to punish those who've done wrong, making fun, see? Oh my. But there's going to be more who'll give their life's blood for this Holy Ghost gospel and His crimson blood. It's dripping with blood, yes, it's dripping with blood. This Holy Ghost gospel keeps dripping with blood. The blood of disciples who died for the truth. This Holy Ghost gospel is dripping with blood. Let's turn around and shake one another's hand up. நாம் அப்படியே திரும்பி ஒருவர் மற்றவருடைய கரத்தை குலுக்குவோமாக. It's dripping with blood. Yes, it's dripping with blood. This Holy Ghost gospel is dripping with blood, the blood of disciples who died for the truth. This Holy Ghost gospel is dripping with blood. Do you love the Lord? நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறீர்களா? The Lord bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Father, we pray that you'll bless this audience and may they go home rejoicing. பிதாவே, இந்த குழுமியுள்ளோரை நீர் ஆசீர்வதித்து அவர்கள் சந்தோஷத்தோடு வீட்டுக்கு திரும்புவார்களாக. May they come to the fountain filled with blood drawn from Emmanuel's veins. இம்மானுவேலின் நரம்புகளிலிருந்து எடுக்கப்பட்ட இரத்தத்தினால் நிறைந்த ஊற்றண்டை அவர்கள் வருவார்களாக. May they forsake all the old church entities and come and receive the Holy Spirit. We pray in Jesus' name. Amen. அவர்கள் அந்த பழைய சபையின் மார்க்க ரீதிகளை விட்டு விலகி பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். God bless you. Good night. God be with you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரவு வணக்கம். தேவன் உங்களோடு இருப்பாராக.